அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரையும் பேருந்து மூலயமா பயணம் பண்ண அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயினில் போயிட்டோம். ஊட்டி மலை ரயிலில் போனோம். போகும்போது மேட்டுப்பாளையத்தில் காலையில் 7:15 கிளம்பி 12 மணிக்கு வந்து ஊட்டியில் விட்டாங்க. அந்த போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த நிறைய டனல்ஸ் வரும், நிறைய பாலங்கள் வரும், அப்புறம் அருவிகள் வரும். அந்த ரயில் மூலமாக பயணம் பண்ண ஒரு வீடியோவை நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் லிங்க்கில் தரேன், அதையும் பாருங்கள். போயிட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து பஸ்லேயே கிளம்பிட்டோம். ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு உடனே கிளம்பிட்டோம் லஞ்ச் முடிச்சுட்டு. ஸோ ரிட்டன் வரும்போது வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்திருந்தோம், நார்மல் பஸ்ஸில். ஸோ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு நிறைய வர வழியில் நிறைய ஹேர்பின் பெண்டு, அப்புறம் நிறைய அழகழகான வீடுகள், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றது ரொம்ப அருமையாக இருந்தது பேருந்தில். ஸோ இந்த ஊட்டி பார்த்திங்கன்னா யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான். 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்னாடி தான் வந்து இந்த ஊட்டி வந்து அதிகம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுச்சு. அவங்க வந்து அந்த யூஸ்வலாகவே வந்து அவங்க ஊரில் வந்து ரொம்ப கூலிங் கிளைமேட் இருக்கும். அதனால் நம்ம ஊர் ஹீட் அவங்களுக்கு சூட் ஆகலை. அதனால் வந்து இந்த ஊட்டின்னு ஒரு ஊருக்கு பார்த்து அதுக்கான அங்கே வந்து ஊட்டியை உருவாக்குனதே வந்து ஆங்கிலேயர்கள் தான். நிறைய தேயிலை தோட்டங்கள், ஏரி, நீர்வீழ்ச்சி, பொட்டானிக்கல் கார்டனு, அப்புறம் இங்கே வந்து பழங்குடியின மக்கள் பார்த்திங்கன்னா தோடர்கள், அவங்க வந்து இன்னுமே எப்பவும் இருக்காங்க. ஸோ இவ்வளோ இது இருக்குது. அவங்க யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்திங்கன்னா ஜான் சுல்லைவான்னு ஒருத்தர், ஜான் சல்லிவன்னு சொல்லலாம். 1819 வந்து அவர் தான் ஊட்டியை கண்டுபிடிச்சார். அவர் தான் வந்து அந்த பேரும் வச்சவர். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ரெகுலராக வந்து சம்மர் டைமில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடமா இருந்தது. ஆஃபீஸும் வந்து இங்கேயே வச்சுருந்தாங்க ஊட்டியிலேயே. இதுக்கான ரோடு அப்புறம் ரயில்வே பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா 1908ஆம் ஆண்டு ஆரம்பித்து கட்டினாங்க. கண்டுபிடிச்சது வந்து ஊட்டி மலையை வந்து கண்டுபிடிச்ச வருஷம் பார்த்திங்கன்னா 1819. அப்புறம் வந்து இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து 1908 வந்து ரயில் பாதையெல்லாம் அமைச்சாங்க. அது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜில் இருக்குது. கிட்டத்தட்ட 130 வருஷம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் வந்து நீராவி இன்ஜினில் ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போயும் நீராவி இன்ஜின் தான், பட் நிலக்கரிக்கு பதிலாக வேறு ஒரு ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவிலேயே மொத்தம் வந்து 3 மலை ரயில், அது ஊட்டி மலை ரயிலும் ஒன்று. பேருந்து பயணமும் பார்த்திங்கன்னா வர வழியெல்லாம் நிறைய ஹேர்பின் பெண்டு, வீடுகள்லாம் அழகழகா. இந்த பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மொட்டை மாடியில் வச்சுருப்பாங்க. நம்ம சமதள பரப்பில் வந்து நம்ம வீட்டு போர்ட்டிகள் வச்சுருப்போம். பட் மலைப்பகுதியெல்லாம் வந்து பார்க்கிங், கார் பார்க் பண்ணுறது எல்லாமே வந்து வீட்டோட மொட்டை மாடியில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது.
ஊட்டியோட முழுமையான பேர் பார்த்திங்கன்னா உதகமண்டலம். இதுதான் வந்து நம்ம தமிழர்களோட பேர். இதை வந்து ஆங்கிலேயர்கள் தான் சுருக்கி ஊட்டின்னு வச்சுட்டாங்க. அந்த உதகக்கு என்ன மீனிங்னு பார்த்திங்கன்னா வந்து உதகக்கு மீனிங் பார்த்திங்கன்னா ஊற்று அல்லது நீர் மற்றும் மண்டலங்கிறது பார்த்திங்கன்னா பரப்பல்னு சொல்லுவோம். ஸோ நீரோட பரப்பு அப்படின்னு சொல்கிறது தான் மீனிங்கு. ஸோ அதை தான் வந்து உதகமண்டலத்தை வந்து ஊட்டின்னு ஆங்கிலேயர்கள் சுருக்கி வச்சுட்டாங்க. நீர் சுழலும் கூடிய மலைப்பகுதி அப்படிங்கிறத இதோட அர்த்தம். இதோட ஆரம்பகால பழங்குடியினர் மக்கள் பார்த்திங்கன்னா தோடர்கள், அப்புறம் கூட்டா, அப்புறம் இருளர்கள், அப்புறம் படுகான்னு சொல்லி ஒரு 4-5 பழங்குடியினர்கள் தான் இதோட பூர்வீகம். இதோட பூர்வீகம் தான் இந்த உதகமண்டலம். இதில் வந்து தோடா பழங்குடியினர் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவங்க. அவங்க வந்து கால்நடை வளர்ப்பு, இந்த பசுமையான பகுதியில் வந்து இந்த ஊட்டியோட பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரணமே அவங்க தான். 1819 வந்து அந்த ஜான் சல்லிவன் நீலகிரி கண்டுபிடிச்சுன்னே வந்து இதை வந்து ஹில் ஸ்டேஷனாக உருவாக்குற முயற்சியில் வந்து அவர் தான் ஈடுபட்டார். அதுக்கு முன்னாடி வரையுமே தோடர்களோட வாழ்விடமாக இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சம்மர் கேம்ப் ஸ்பெண்ட் பண்ணுற இடமா மாறிடுச்சு. ஸோ அவங்க வந்து நிறைய அங்கே வந்து பங்களாஸு இதெல்லாம் கட்டினாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் இங்கே பில்ட் பண்ணாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஊட்டி லேக்கும் வந்து அந்த ஜான் சல்லிவன் தான் உருவாக்கியிருப்பார். 1824 பார்த்திங்கன்னா அந்த படகு இல்லம் வந்து அப்போவே ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1824 வருஷம். அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் வந்து 1848 உருவாக்கியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்காமா. 1000 வருஷம் பழமையான ஒரு ஃபசைல் ட்ரீ இங்கே இருக்காமா. தொட்டபெட்டா மலை தான் வந்து இருக்கிறதுலே ஊட்டியில் வந்து ரொம்பவே உயரமான பகுதி. பார்த்திங்கன்னா 2637 மீட்ரு. அங்கேருந்து முழு ஊட்டியுமே பார்க்கலாங்க. அப்புறம் ஆசியாவிலே மிகப்பெரிய ரோஜா பூங்கா இங்கே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ வசதிகள் இருக்குது ஊட்டியில். ஊட்டிக்குள்ளேயே நம்ம சுற்றி பார்க்காம இன்னும் வந்து ஊட்டிக்கு உள்ளெல்லாம் போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஊட்டி டு கோத்தகிரி போகிற அந்த ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வெல்லிங்டன் இராணுவ மையம், இது இல்லாமல் இன்னும் உள்ளே போனீங்கன்னா முதுமலை, இந்த ராலியா டேமு, அப்புறம் கேட்ரின் ஃபால்ஸு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஊட்டி டவுனே பார்க்காம ஊட்டிக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது. பேருந்து பயணத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு இப்போ நிறைய இந்த டர்னெல்லாம் தாண்டி வரும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அங்கங்கே. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ போகும்போது நாங்கள் ட்ரெயினில் போயிட்டோம். வரும்போது வந்து இதில் வந்தோம். ரிட்டன் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, எப்போவுமே வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. ஆனால் நாங்கள் வந்த பஸ்ஸை அப்படி நிப்பாட்டலை. நேராக கீழே வந்து மேட்டுப்பாளையம் வந்து தான் நிப்பாட்டினாங்க. மேட்டுப்பாளையத்தில் வந்து ஒரு லஞ்ச் டைமில் நிப்பாட்டினாங்க. அங்கே லஞ்ச் சாப்பிட்டுட்டு இல்லை டீ பிரேக் மாதிரி டீ குடிச்சிட்டு நாங்கள் மேட்டுப்பாளையம் போயிட்டோம். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவலாக இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த மலைப்பகுதி. நிறையா அந்த ஆரம்பத்தில் வந்து ஒரு கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் அப்போ அங்கங்கே சின்னதாக இருக்கும், குறுகலான மலைப்பகுதியாக இருந்தது. இப்போல்லாம் நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சௌகரியமாகவும் இருக்குது. இப்போவும் அந்த அப்டேஷன் ஒர்க்கு போயிட்டே தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ ரோடு வந்து ரொம்ப வசதியாக இருக்குது, சௌகரியமாக. ஊட்டியில் வந்து ரெகுலராக பார்த்த இடம் இல்லாமல் உள்ள நிறைய இடங்கள் இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 20 டிகிரி செல்சியஸ் ஹீட் இருக்கும். நிறைய படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. ஆரம்பகால சினிமா பார்த்திங்கன்னா ஊட்டியில் தான் நிறைய படங்கள் எடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோ அருமையான ஒரு ஊர். கண்டிப்பாக பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருந்தால் தான் ஊட்டி முழுசாக சுற்றி பார்க்க முடியும். இருந்தாலும் முக்கியமான பிளேசஸ் பார்க்க ஒரு 2 டேஸ் போதும். அப்புறம் உள்ள நல்ல டீப்பாக போய் பார்க்கணுன்னா அதுக்கெலாம் கண்டிப்பாக 1 வீக்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். கீழே சமதள பரப்புக்கு வந்துட்டோம். வர வழியும் பார்த்திங்கன்னா இந்த மேட்டுப்பாளையம் ரீஜியன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வாழைத்தோட்டங்கள், பாக்கு தோட்டங்கள். அப்புறம் இங்கே ஒரு பவானி ஆறு கிராஸ் ஆகும், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே ஒரு பிரிட்ஜு வரும், அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய பாலம். அந்த பாலத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, அது அந்த பேர் எனக்கு தெரியல. அது வந்து ரொம்ப பாரம்பரியமான பாலம் தான் வர்றது, இந்த பாலம் தான். ஸோ ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.